மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வான்கோழிகளை தாக்கும் நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றியும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோயியல் பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அருள்மொழி அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பன்னிக்குட்டையில் மீன் வளர்த்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கே பழனிசாமி கவுண்டர் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சோளம். இன்றைய தகவல் நேரத்தில் கினி கோழிகளுக்கான தீவன சத்து தேவைகள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சிங்க. வளரும் நவீன வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மிக வேகமாக பரவி வருகின்றது. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் குறைந்த செலவில் கூடுதல் லாபம் தருவனவாக பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு முறை செயல்பட்டு வருகின்றது. மேலும் இம்மீன் வளர்ப்பு முறைகளுக்கு வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் பயிற்சிகளை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் பண்ணை குட்டையில் மீன் வளர்ப்பு செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கே பழனிசாமி கவுண்டர் அவர்கள் தரும் செய்திகள். பத்து 15 ஏக்கரா நிலம் இருக்குது. அதில் வந்து நாங்கள் விவசாயம் வந்து கரும்பு, மஞ்சள் எல்லாமே போட்டு பயிரிடுறோம், தென்னை எல்லாமே. அந்த விவசாயம் பண்ணதில் வந்து எங்களுக்கு வந்து மீன் பண்ணை போட்டால் நல்ல ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எங்ககிட்ட சொன்னார். அப்போ சொல்கிறப்ப வந்து நான் வந்து சரி இந்த மீனில் என்ன கிடைக்க போகுது விவசாயத்தை விட அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் வந்து நீங்கள் இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் நான் ஒரு வருஷம் வந்து அந்த குட்டையை போட்டு ரெடி பண்ணுறப்போ நல்ல வருமானம் வந்து மீன் பண்ணை மூலயமா கிடச்சிது. நான் வந்து மீன் குஞ்சு வந்து அது கொட்டை அமைச்சு மீன் குஞ்சு வந்து மேட்டூர் டேமில் வந்து அக்ரிகல்ச்சர் இந்த இதில் விவசாய தமிழ்நாடு மீன் வள இதில் வந்து எனக்கு போய் வாங்கிட்டு வந்து மீன் விட்டு வளர்த்துனேன். இப்போ வளர்த்துறப்ப என்னாச்சுன்னா ஒரு 6-7 மாதத்தில் வந்து எனக்கு வந்து நல்லா தீனி போட்டு நாங்களே வந்து மாட்டு சாணி, தவிடு, புண்ணாக்கு எல்லாமே போட்டு நாங்கள் வந்து நாங்களே வந்து ஆள் வச்சு பண்ணி எல்லாம் பண்ணுறப்போ ஒரு 7-8 மாதத்தில் ஒரு 3000 குஞ்சு 4000 குஞ்சு பக்கம் விட்டோம். அது வந்து எல்லாம் போக எங்களுக்கு வந்து 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ சைஸில் வந்து ஒரு 1-1.25 டன் எனக்கு வந்து ஈல்டு கிடச்சிது. அப்போ கிடைக்கிற பட்சத்தில் நான் வந்து லோக்கல்லையே வந்து எங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒரு டூரிஸ்ட் டேம் ஒன்று இருக்குது.
அந்த டேமில் நிறைய வருவாங்க. அவங்க வந்து எனக்கு மீன் வேணும் அப்படி மாதிரி கேட்பாங்க. நாங்கள் லோக்கல்லே அதை விற்று பயனடைஞ்சோம். இந்த மொத்த விவசாயத்துக்கு வந்து மீன் பண்ணை வந்து ஓரளவுக்கு வந்து விவசாயத்தோட நல்ல குட்டை அமைச்சு போட்டால் நல்ல ஈல்டு கிடைக்குது. சமீபத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாமக்கல்லில் வந்து கேவிகேன்னு சொல்லிட்டு வேளாண் துறையில் வந்து அவங்க அதிகாரி வந்து எங்ககிட்ட இது மாதிரி வந்து நீங்கள் வாங்க ட்ரைனிங்க்கு, நாங்கள் உங்களுக்கு வந்து மீன் வளர்ப்புத்தில் வந்து நல்லா வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்க நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் அவங்க அதிகாரி சொன்னதை கேட்டு நாங்கள் அங்கே போய் அவங்க கொடுத்த ட்ரைனிங்கை நிறையா எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பட்சத்தில் வந்து மற்ற விவசாயத்துக்கு வந்து இது ஒரு உபரி வருமானம் வேறு எங்களுக்கு கிடைக்கிது. இது வந்து நீங்களும் மற்றவங்களும் எல்லாம் வந்து இது மாதிரி பண்ணுன்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். கொஞ்சம் நல்ல முறையில் பண்ணால் மீன் பண்ணை வளர்ப்பில் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு லாபகரமான தொழில் அது. அது வந்து பக்கத்தில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இது ஒரு நம்மளுக்கு வருமானமும் கொஞ்சம் கிடைக்கிது. அதே பட்சத்தில் வந்து மீன் வந்து விற்கிறதுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பக்கத்தில் டேம் இருக்குது. அங்கே வர்றவங்க வந்து எல்லாமே வந்து எனக்கு 1 கிலோ 2 கிலோ கொடுங்க, லோக்கல்லே விற்றுருவோம். அதனால் விற்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி விற்கணும் ஒரே டைமில் எல்லா மீனும் விற்கணுன்னா பக்கத்தில் வந்து மார்க்கெட்டிங் கொண்டு போனால் உயிரோடு போனால் அங்கே ரேட்டு வந்து 100 ரூபா 110 ரூபாய்க்கு மீன் வந்து வாங்கிக்கிறாங்க. விவசாயத்துக்கு இது வந்து பரவாயில்ல. அப்புறம் வந்து மீன் பண்ணைக்கு வந்து தீனியெல்லாம் நாங்களே தயார் பண்ணி போடுறோம். அவங்க அதிகாரிகள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கேவிகேலேருந்து. மற்றபடி வந்து விவசாயத்துக்கு இது ஒரு பரவாயில்ல. அதாவது மற்ற கரும்பு தென்னை வாழைக்கு குட்டை அமைச்சு போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க அதிகாரி சொன்னதில் வந்து எங்களுக்கு லாபகரமாக எனக்கு கிடைச்சது. மேலும் விவரங்களுக்கு திரு கே பழனிசாமி அவர்களை 09422227369 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. வெயில் அதிகமான பகல் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளித்து அதன் வெப்பத்தை தணிப்பதன் மூலம் பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். தற்போது ஆடுகளுக்கு தேவையான அளவு புற்கள் இல்லாத காரணத்தினால் உழவர்கள் தினமும் 100 முதல் 200 கிராம் அளவு அடர்த்தீவனம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெல் தரிசு, உளுந்து மற்றும் பச்சை பயிருக்கு 2% DAP கரைசலை பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் கைத்தெளிப்பான் கொண்டு இலைகள் நன்கு நனையும்படி தெளிக்க வேண்டும். நெல் தரிசு, உளுந்து மற்றும் பச்சை பயிரில் சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு அல்லது ஏக்கருக்கு 400 கிராம் மேங்கோசெஃப் கலவையை தெளிக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சோளத்தின் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள். சித்திரை பட்டத்தில் கோ 26, கோ S28, PSR 1 ஆகிய ரகங்களை பயிரிடலாம். விதையளவு 1 ஹெக்டேருக்கு 15 கிலோ விதைகளை கொண்டு விதைக்கலாம். பயிரிட ஏற்ற இடைவெளி 45 x 15 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பயிரிடலாம். கலை நிர்வாகம். விதைத்த 3 முதல் 5 நாட்களுக்குள் அட்ரசின் எனும் களைக்கொல்லியை 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் மருந்தை 900 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்கலாம். அறுவடை. கதிர்களை தனியாக அறுவடை செய்யலாம். தட்டை 1 வாரம் கழித்து வெட்டி நன்கு காய வைத்த பின் சேமித்து வைக்கவும். மகசூல் 1 ஹெக்டேருக்கு 25 குவிண்டால் வரை மகசூல் கிடைக்கும். ஆகவே வேளாண்மையாளர்கள் சோளம் பயிர் சாகுபடி செய்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இன்றைய தகவல் நேரத்தில் கினி கோழிகளுக்கான தீவன சத்து மற்றும் தேவைகள். தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் தொழில்களில் கினி கோழி வளர்ப்பு தொழிலும் ஒன்றாக திகழ்கிறது. கினி கோழிகள் இறைச்சி மற்றும் முட்டைக்காகவே வளர்க்கப்படுகின்றன. கினி கோழிகளை இறைச்சிக்காக 12 முதல் 16 வார வயதில் 1.5 கிலோ உடல் எடையில் விற்பனை செய்யலாம். ஒரு கினி கோழி ஒரு வருடத்தில் 120 முதல் 160 முட்டைகள் வரை இடும். இக்கோழி குஞ்சுகளுக்கு புரத தேவை அதிகமாக இருக்கும். கோழிகளை விட
கினி கோழிகளுக்கு அதிக சல்பர் உள்ள அமினோ அமிலங்கள் மற்றும் விட்டமின் இ சத்துக்கள் உடல் வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. சமச்சீரான தீவனத்தை கினி கோழிகளுக்கு அளிப்பதன் மூலம் நல்ல உற்பத்தி திறனையும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியையும் பெறலாம். கொட்டில் முறையில் கினி கோழிகளை வளர்க்கும் போது தேவையான அளவு சமச்சீர் தீவனத்தை கொடுத்து அதிக அளவு உற்பத்தி திறனை பெற முடியும். வியாபார ரீதியிலான கினி கோழி தீவனம் கிடைக்காத போது ஆரம்பகால இறைச்சி தீவனத்துடன் 4% சோயா புண்ணாக்கு தூள் மற்றும் 1% கிளிஞ்சல் தூள் சேர்த்து கினி கோழிகளுக்கு வழங்கலாம். தீவன செலவை குறைக்க அடர் தீவனத்துடன் புல், இலை, தழைகளையும் சேர்த்து கொடுக்கலாம். மேற்கூறிய முறையில் தரமான அளவு சமச்சீர் தீவனத்தை தயாரித்து கினி கோழிகளுக்கு கொடுத்து வளர்த்து அதிக அளவு தரமான இறைச்சி மற்றும் முட்டைகளை பெற்று அனைத்து விவசாயிகளும் நல்ல வருமானம் பெற்று வாழ்வாதாரத்தை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 96 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 44 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 44 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சவுச்சவ் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34.7 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22.3 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.2%, காற்றின் வேகம் மணிக்கு 3.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.9 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 668.7 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1006.5 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம்.
வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. கோழிகளை காட்டிலும் வான்கோழிகள் அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவை. இருப்பினும் வான்கோழிகள் கோழி காலரா, மைக்கோபிளாஸ்மா, நீலக்கொண்டை மற்றும் குடற்புழுக்களால் ஏற்படும் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றன. ஆகவே பண்ணைகளில் சுகாதார தூய்மை மற்றும் நோய் தடுப்பு முறைகளை பின்பற்றி இந்நோய்களை கட்டுப்படுத்தலாம். அந்த வகையில் வான்கோழிகளை தாக்கும் நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோயியல் பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. அருள்மொழி அவர்கள் தரும் தகவல்கள். தற்போது தமிழகத்தில் முன்பை காட்டிலும் அதிக அளவு வான்கோழி பண்ணைகளானது அதிகரித்து வருகிறது. அதே போன்று அதிக அளவு நோய்களும் பாதித்து கொண்டுதான் வருகின்றது. ஆகவே வான்கோழிகளை தாக்கும் நோய்களை பற்றியும் அதை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். முதலாவதாக ராணிகெட் அல்லது ஆர்டி என்று அழைக்கக்கூடிய வெள்ளைக்கழிச்சல் நோய். இந்த நோயானது பாராமிக்சோ வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை நச்சுயிரினால் ஏற்படுது. இங்கனம் பாதிக்கப்பட்ட வான்கோழிகளில் அதிக அளவு இறப்பு காணப்படும். நோய் அறிகுறி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக பச்சையாக கழியும், அப்புறம் வெள்ளை நிறத்தில் கழியும், சோர்வுடன் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு வாதங்கள் இறக்கை தொங்கி காணப்படும். இதுக்கு நம்ம தடுப்பு நடவடிக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதலாவது நாள், அதாவது குஞ்சு பொரித்த முதலாவது நாள் B1 அப்படிங்கிற தடுப்பூசியும், மறுபடியும் 6வது வாரத்தில் R2B என்கிற ஒரு தடுப்பூசியும், மறுபடியும் 16வது வாரத்தில் லசோட்டா அப்படிங்கிற தடுப்பூசி நம்ம கொடுக்கணும். இதற்கு அடுத்தபடியாக அம்மை நோய். இந்த அம்மை நோயானது பாக்ஸ் என்கின்ற ஒரு வகையான வைரஸினால் ஏற்படுகிறது. இது எங்கெங்கெல்லாம் இறகுகள் சிறகுகள் இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்துலலாம் அம்மை கொப்புளங்கள் தோன்றும். உதாரணமாக கொண்டை, தாடி போன்ற இடங்களில் அம்மை கொப்புளங்கள் ஏற்பட்டு பிறகு புண்களாக மாறும். இந்த நோயானது ஒரு வான்கோழிலிருந்து அடுத்த வான்கோழிக்கு மிக வேகமாக காற்றின் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ பரவ வாய்ப்புள்ளது. ஆகவே பாதிக்கப்பட்ட வான்கோழிகளை உடனடியாக அப்புறப்படுத்தி நாம் தனியாக சிகிச்சை அளிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா, வேப்பங்கொழுந்து, கொட்டைமுத்து இல்லாட்டி விளக்கெண்ணெய், மஞ்சள், இதை 3ஐயும் நல்லா அரைச்சி அம்மை கொப்புளங்கள் மேலே தொடவணும். இதுக்கு தடுப்பூசி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முதலாவது தடுப்பூசி 4வது வாரத்துலேயும் மறுபடியும் 5வது வாரத்துலேயும் இந்த தடுப்பூசியை போடணும். இதற்கு அடுத்தபடியாக நீலக்கொண்டை நோய் என்கின்ற வான்கோழிகளை தாக்கக்கூடிய நோய். இந்த நோயானது கொரோனா என்கின்ற ஒரு வைரஸினால் ஏற்படுகிறது. இது இளம் வான் குஞ்சுகளை அதிகமாக பாதித்து அதிக இறப்பினை ஏற்படுத்துகிறது. இங்கினம் பாதிக்கப்பட்ட வான் குஞ்சுகள் என்னென்ன அறிகுறி இருக்குன்னு பார்த்தோன்னா, காய்ச்சல், தீவனம் உட்கொள்ளாமை, தண்ணி போல் கழிகிறது, இல்லை நொறையாக கழிகிறது, அப்புறம் வலிப்பு, வாதம் இதெல்லாம் ஏற்பட்டு அதிக அளவில் இறப்பு காணப்படும். இதுக்குன்னு பார்த்தா சிகிச்சையும் எதுவும் செய்ய முடியாது, தடுப்பு நடவடிக்கைக்காக தடுப்பூசியும் எதுவும் இல்லை. அதனால் உரிய
உயிர் பாதுகாப்பு முறைகளை தான் நம்ம பின்பற்றி ஆகணும். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இறந்த வான்கோழிகளை உடனடியாக அப்புறப்படுத்திடணும். அப்புறம் தீவனம் மற்றும் குடிநீர் உபகரணங்களை கிருமிநாசினி கொண்டு நன்கு சுத்தப்படுத்த வேண்டும். அதுவும் இல்லாமல் அடுத்த முறை வான்கோழிகளை விடும்போது தகுந்த இடைவெளி விட்டு வளர்க்க வேண்டும். இது வரைக்கும் நம்ம முக்கிய நச்சுயிரிகளை பற்றி பார்த்தோம். இப்போ வான்கோழிகளை தாக்கக்கூடிய நுண்ணுயிரி நோய்களை பற்றி பார்க்கலாம். இதில் முதலாவதாக வான்கோழிகளை தாக்கக்கூடிய காலரா நோய். இந்த நோயானது எப்படி முட்டைக்கோழியில் பாதிப்பினை ஏற்படுத்துதோ அதே போல தான் இங்கே வான்கோழிலையும் பாதிப்பினை ஏற்படுத்தும். இது பாஸ்டுரல்லா மல்டோசிடா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரிகளால் ஏற்படுது. இதுவும் அப்படி தான் இளம் குஞ்சுகள், வளர்க்கோழிகள் மற்றும் பெரிய வான்கோழிகள் என எல்லா வயதுகளையும் பாதிக்குது. இங்கே பாதிக்கப்பட்ட வான்கோழிகளை பார்த்தோன்னா அதனுடைய தாடை மற்றும் கொண்டையானது கரு நீல நிறத்தில் மாறிடும், கழிச்சல் இருக்கும், காய்ச்சல், தீவனம் உட்கொள்ளாமை போன்ற அறிகுறிகள்லாம் இருக்கும். இதை வெட்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே, அதாவது அந்த இதயத்து மேலே இரத்தப்போக்கு இருக்கும். அது மட்டும் அல்லாமல் மண்ணீரல் மற்றும் கல்லீரலில் இரத்த புள்ளிகளோ அல்லது ரவை தூண மாதிரி, அதாவது வெள்ளை கலரில் ரவை தூண மாதிரி கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் காணப்படும். சரி, இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சல்ஃபாங்கிற ஆன்டிபயோட்டிக் மருந்து இதுக்கு நல்ல சாலச்சிறந்ததாகும். தடுப்பூசின்னு பார்த்தோன்னா இதற்கான தடுப்பூசினை 8 முதல் 10 வாரம் வரை உள்ள வான்கோழிகளுக்கு நாம் சதையில் கொடுக்கணும். அடுத்ததாக என்ன நோயின்னு பார்த்தோன்னா மைக்கோபிளாஸ்மோசிஸ் என்று அழைக்கக்கூடிய நாள்பட்ட சளி நோய். இந்த நோயானது மைக்கோபிளாஸ்மா கேலிசெப்டிகம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரினால் ஏற்படுது. இந்த நுண்ணுயிரியானது தீவனம் மற்றும் தண்ணீரின் மூலமாகவும் மேலும் தாய்க்கோழிகளிலிருந்து முட்டையின் வழியாக இளம் குஞ்சுகளுக்கும் சென்றடையலாம். இந்த நோயானது சுவாச மண்டலத்தை மட்டுமின்றி மூட்டு ஜவ்வு மண்டலத்தையும் பாதிக்குது. சுவாச மண்டலத்தையும் எடுத்துகிட்டோன்னா என்னென்ன அறிகுறி பார்க்கலான்னா சளி, இருமல், மூக்கிலிருந்து நீர் போன்ற திரவம் வழிதல் இதெல்லாம் காணப்படும். இதே மூட்டுச்சவ்வு பாதிக்கிறதுனால மூட்டுகளானது வீங்கி கால்கள் நடக்க முடியாமல் நெஞ்சு பகுதியில் அப்படியே படுத்துக்கும், நெஞ்சு பகுதியை தரையில் வச்சு படுத்துக்கும். அதனால் நெஞ்சு பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவு புண்களானது தோன்றும். இதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னா, இதுக்கு டைலோசின், டியாமுலின் போன்ற மருந்துகளை தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். ரொம்ப வீரியம் மிகுந்து இருந்ததுன்னா இந்த இறப்பை தவிர்ப்பதற்காக நாம் டெட்ராசைக்ளின் ஊசி மருந்தினை சதையில் கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நாம் நுண்ணுயிரி நோய்களை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பூஞ்சை இன நோய். பூஞ்சை இன நோயின்னு பார்த்தோன்னா எப்படி மற்ற எல்லா கோழிலையும் வாத்து அப்புறம் முட்டை கோழிகளில் எப்படி இந்த பூஞ்சை காளானால் ஏற்படக்கூடிய பூஞ்சை நிமோனியா நோயோ அதே போன்றே வான்கோழியிலும் இதனுடைய தாக்கமானது காணப்படும். இளம் குஞ்சுகள், அதாவது 4 வாரத்திற்குட்பட்ட இளம் வான்கோழி குஞ்சுகளில் இந்த பூஞ்சை நிமோனியானது காணப்படுகிறது. சில சமயம் வளர்க்கோழிகளில் கூட இதனுடைய தாக்கம் இருக்கலாம். ஆழ்குளத்திலிருந்தோ அல்லது பாதிக்கப்பட்ட தரைப்பகுதியிலிருந்தோ அல்லது தீவனத்திலிருந்தோ இந்த பூஞ்சைகளின் ஸ்போர்களானது காற்றின் வழியாகவோ அல்லது நேரிடையாகவோ சுவாசப்பாதையை சென்றடைகிறது. சுவாசப்பாதையை சென்றடைந்தவுடன் இது சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தி மூச்சு திணறலினால் இந்த வான்கோழி குஞ்சுகள் இறந்து விடுகின்றன. இதுக்கும் அப்படி தான், எந்த விதமான சிகிச்சையும் பலனளிக்காது. அதேமாதிரி தடுப்பு நடவடிக்கை நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. ஆகவே நம்ம அந்த ஆழ்குளங்களை சரியான முறையில் அப்புறப்படுத்திட்டு புதிய ஆழ்குளங்களை போட்டு தீவனம், தண்ணி இதெல்லாமே அந்த பூஞ்சைகளுடைய ஸ்போர்கள் இல்லாத மாதிரி நம்ம பாதுகாத்துக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பூஞ்சை நச்சான அஃப்ளோடாக்சின், இந்த அஃப்ளோடாக்சினும் வான்கோழி குஞ்சுகளை பெரிதலும் பாதிக்குது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட வான்கோழி குஞ்சுகளுடைய ஈரலில் பார்த்தோன்னா வீங்கி போய் வெளிரி மஞ்சள் நிறத்தில் காணப்படும். சில டைம் இரத்த கோடுகள் கூட காணப்படலாம். இந்த மாதிரி பாதித்த தீவனத்தை உடனடியாக நம்ம அப்புறப்படுத்திட்டு நல்ல சுகாதாரமான தீவனத்தை கொடுக்கணும். அது இல்லாமல் அந்த ஈரல் ஊக்குவிப்பான்களான லிவர் டானிக் கொடுத்துட்டு, அது இல்லாமல் உயிர் சத்து மருந்துகளான பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் B2 இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஆகவே மேற்கண்ட நோய்களிலிருந்து வான்கோழிகளை நாம் காப்பாற்றணும்னா நல்ல பண்ணை பராமரிப்பையும் தகுந்த தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு பண்ணை பொருளாதாரத்தை மேம்படுத்துவோமாக. மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஏ அருள்மொழி அவர்களை 09727270540 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ
அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா. விவசாய சகோதரர்களே, இன்று உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 28/3/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரிப்பு குறித்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு எஸ் சங்கரன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கனகாம்பரம். இன்றைய தகவல் நேரத்தில் சோயா மொச்சையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பாரம்பரிய மாட்டினங்கள் குறித்து மதுரை மாவட்டம் ஜட்ஜஸ் காலனியை சேர்ந்த பண்ணையாளர் திரு ஆர் சடையாண்டி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்தின் வழியாகவும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.